கன்னியாகுமரி மாவட்டம் வளம்புரி விளை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் உருவான புகை மூட்டத்தால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த புகை மூட்டத்தால் அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள், இதனை கட்டுப்படுத்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், கள நிலவரங்கள் என்ன? பத்மநாபன், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பீச் ரோடு ஓரத்தில் தான் வளம்புரி விளை குப்பை கிடங்கு என்பது அமைந்திருக்கிறது. இங்கு மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு மலை போல் தேக்கி வைக்கப்படுகின்றன. இங்கு அவ்வப்போது இந்த தீ விபத்து ஏற்படுவதால் தொடர்ச்சியாக அருகில் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் ஆளாகியிருக்கின்றனர். அதே போன்று இன்று காலையும் தொடர்ச்சியாக தீ என்பது விபத்து ஏற்பட்டது. ஆனால் காலை ஏற்பட்ட விபத்து என்பது தற்பொழுதும் தீ அணையாமல் பற்றி கொண்டிருப்பதாலும் தொடர்ச்சியாக இந்த புகை என்பது அதிக அளவு வெளியேறியிருப்பதால் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த குடியிருப்புகள், ஏராளமான குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த குடியிருப்புகளில் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்குள் ஆளாகியிருக்கின்றனர். அதே போன்று அருகில் பீச் ரோடு என்பது செல்கிறது. இங்கும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருவதால் வாகன ஓட்டிகளும் தற்பொழுது இந்த புகை மூட்டத்தால் தற்பொழுது அவர்கள் வெறும் இன்னலுக்குள் ஆளாகி வருகின்றனர். தொடர்ச்சியாக தற்பொழுது குளச்சல், நாகர்கோவில், அதே போன்று கன்னியாகுமரி உட்பட்ட பகுதிகளிலிருந்து 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு காலை முதல் தற்பொழுது வரை அந்த தீயை அணைக்கும் முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தீ இதுவரையிலும் கட்டுக்குள் வராத நிலையில் மீண்டும் அந்த முயற்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அது மட்டுமின்றி பிற வாகனங்களிலும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அங்கு வீட்டப்பட்டு அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தீ என்பது ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்தாலும் முழுமையாக அந்த புகை மூட்டம் என்பது அதிக அளவு வெளியேறுவதால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அந்த குடியிருப்பு வாசிகள் மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளாக இருக்கின்றனர். எனவே இந்த பகுதியில் குறிப்பாக குடியிருப்புகள், அதே போன்று ஒரு சாலை அருகில் செல்கிறது. இதே போன்று ஒரு பெரும் மக்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இந்த குப்பை கிடங்கை அமைத்திருப்பதாகவும், எனவே மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதியிலிருந்து இந்த குப்பை கிடங்கை உடனே மக்கள் நடமாட்டம், அதே போன்று குடியிருப்புகள் இல்லாத பகுதிகள் உடனே அமைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை என்பது விடுத்து வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் அதற்கும் செவிசாய்க்காத நிலையில் இனி வருங்காலங்களில் இது போன்று தொடர்ச்சியாக, ஏனென்றால் கடந்த ஒரு வருடத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 2 முறைக்கு மேல் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக அவ்வப்போது வெயில் காலங்களிலும் சரிதான், அதிக அளவு காற்று வீசும் போதும் இதே போன்று தீ விபத்துகள் ஏற்படுவதால் தொடர்ச்சியாக புகைமூட்டத்தால் இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வருங்காலங்களில் இதே போன்ற விபத்துகளை தவிர்க்க தொடர்ச்சியாக இந்த குப்பை கூடத்தை மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் உடனே மாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். பத்மநாபன், முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.